அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். உயிர்கள் பலவகைப்பட்டவை. அவற்றுள் குணத்தால் ஒத்துப்போகக்கூடியவை தங்களுக்கு மத்தியில் நல்ல விதமாக பழகுகின்றன. குணத்தால் வேறுபட்டவை முரண்பட்டு விலகியே நிற்கின்றன என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 3336. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகில் வாழக்கூடிய உயிரினங்கள் அனைத்தும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பலரும் ஆசைப்படுகின்றனர். வெளிப்படையாக பார்க்கும் பொழுது இது ஒரு நல்ல சிந்தனையாக தெரிந்தாலும் அது இயலாத ஒன்று என்பதை இந்த ஹதீஸ் மிக தெளிவாக விளக்குகிறது. சிந்தனையோட்டத்தில், கருத்தில், எண்ணத்தில் யாரெல்லாம் ஒத்துப்போகிறார்களோ அவர்களே தங்களுக்கு மத்தியில் அன்பு செலுத்தி நேசத்துடன் வாழ முடியும். கருத்தில் யார் வேறுபட்டு விலகி நிற்கிறார்களோ அவர்களால் ஒருபோதும் இணைந்து வாழ முடியாது. அப்படி எதிர்பார்ப்பதும் நியாயம் இல்லை என்ற மிக தெளிவான ஒரு கருத்தை இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. எனவே எல்லோரிடமும் நல்ல பெயர் வாங்க வேண்டும், எல்லோருக்கும் நல்லவனாக நடந்து கொள்ள வேண்டும் என்று பலரும் ஆசைப்படுகிறார்களே, அது தவறான ஆசை என்பதை இந்த ஹதீஸிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். நம்முடைய கருத்துக்கு யாருடைய கருத்து ஒத்துப்போகிறதோ அவருடைய அன்பை நாம் எளிதாக பெற்றுவிட முடியும். மாறாக நம்முடைய கருத்தை யார் ஏற்கவில்லையோ அல்லது நம்முடைய கருத்துக்கு யார் முரண்பட்டு நிற்கிறாரோ அவருக்கும் நமக்கும் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளலாமே தவிர நெருக்கம் ஏற்பட வேண்டும், அன்பு பரிமாறப்பட வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்ப்பது நியாயம் அல்ல. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.